ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹே ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லுவீங்க நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். எஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா, ஜஸ்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ இயர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர். அனைவருக்கும் வந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லோரும் வந்து ஹாப்பியாக இருங்க. இந்த இயர் உங்களுக்கு வந்து நல்லபடியாக அமையணும்னு சொல்லி வந்து காட் வந்து வேண்டிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து எதுக்கு எடுக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து தோணுச்சு. ஸோ அதனால வந்து தான் இந்த விஷயத்தை வந்து நான் இந்த வீடியோ மூலயமா நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து நினச்சி ஷேர் பண்ணுறேன். ஓகே, எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2025 வந்து நல்லா இருக்கும், சில விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகணும், நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் அடுத்தபடியாக போகணும் அப்படின்னு சொல்லி வந்து நினைப்போம். ஈவன் தோ மீ ஆல்சோ, நானும் அப்படி தான் வந்து நினச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அப்படியே வந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் வந்து போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து யாருக்குமே எதுவுமே நல்லா இல்லைப்பா, இது செய்ய முடியலப்பா, அது செய்ய முடியலப்பான்னு கழுவி கொட்டிகிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ சூழ்நிலை வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம் வந்து எந்த ஒரு முயற்சியும் வந்து எடுக்காததுனால வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஈவன் தான் நம்ம முயற்சி எடுத்தாலும் வந்து அது வந்து தப்பாக முடிஞ்சிருக்கலாம். அதுக்காக வந்து நம்ம வந்து முயற்சியை வந்து விட்டு கொடுத்துடாதீங்க, தயவு செஞ்சு விட்டு கொடுத்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து விட்டுருப்போம் லைஃப்பில். ஈவன் தோ நானும் வந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்களை விட்டுட்டேங்க. ஸோ நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் எண்டிங்கில் வரைக்கும் பர்ஃபெக்டாக வந்து நானும் போகல. ஈவன் நான் வந்து எதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த யூடியூப் சேனலில் எடுத்துக்கோங்க, என்னோடய ஃபஸ்ட் வீடியோலையே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நான் இந்த சேனல் மூலயமா வந்து என்னோட கருத்துக்களை வந்து நான் பதிவு பண்ணணும், அதே சமயம் வந்து இதை வந்து கரெக்டான வழியில் வந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி வந்து நினச்சேன் காலேஜ் படிக்கும்போது. ஸோ காலேஜை முடித்து 2 வருஷம் ஆச்சு, எதுவுமே மாறல. இன்னும் நான் அதே பழைய இதாக தான் இருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணேன், ஆனால் கொண்டு போகும்போது வந்து என்னால் முடியலை. ஸோ அதனால் கொஞ்சம் நாளைக்கு வந்து அப்படியே இரு அப்படின்னு சொல்லி வந்து விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் எடுத்து நான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய முயற்சியை வந்து அதில் வந்து நான் வந்து கரெக்டாக வந்து போடணும் அப்படின்னு சொல்லி வந்து நினைக்கிறேன். எஸ். ஸோ இப்போ வந்து என்ன சொல்ல வர அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா, நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். எஸ், நமக்கு கஷ்டங்கள் இருக்கும், ஹாப்பினஸ் எல்லாமே வந்து இருக்கும். எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாறி மாறி தான் வரும். எல்லா டைமும் வந்து உங்களுக்கு வந்து ஹாப்பி இருக்குது அப்படின்னா அதோட ஒர்த் வந்து உங்களுக்கு வந்து தெரியாது ரியலி. ஸோ அதோட ஒர்த் வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால அந்த ஹாப்பியை வந்து நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க. அதே மாதிரி தான் அதுக்காக வந்து எல்லா டைமும் வந்து சேடு தான் இருக்குது எனக்கு, நான் மட்டும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து கேட்குறேன். நான் சொல்கிறேன். ஸோ என்னோடய லைஃப்பில் வந்து நிறையா ஹாப்பினஸும் இருந்திருக்கு, நிறையா சேட்னஸும் இருந்திருக்கு. நான் நிறையா ஹாப்பியான மூமெண்ட்ஸும் வந்து என்ஜாய் பண்ணியிருக்கேன், நிறையா சேடான மூமெண்ட்ஸ் வந்து உடஞ்சி போய் கொண்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்படி இருந்தாலும் சரி, நம்ம அடுத்த செகண்ட் வந்து நம்மளாம் மிடில் கிளாஸ், அடுத்த செகண்ட் வாழ்க்கை வந்து போய் தான் ஆகணும் உண்மையாக இல்லை. ஸோ ஒரு மிடில் கிளாஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னடா அது மிடில் கிளாஸ்னு இல்லை, எல்லாருக்கும் தான். ஓகேவா? எல்லாருக்கும் வந்து லைஃபுங்கிறது வந்து அடுத்த இது நீங்கள் வந்து போய் தான் வந்து ஆகணும், அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து நீங்கள் மூவ் ஆகி தான் வந்து ஆகணும். ஸோ அப்படி இருக்க வந்து போது வந்து சில விஷயங்கள் வந்து ஈவன் உங்களை வந்து கஷ்டப்படுத்தலாம், ஈவன் பல டைமுக்கு வந்து உங்கள் கூட வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிறேன். ஸோ என்றைக்கும் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து கிவ் அப் பண்ணாதீங்க. ஸோ முடியலை அப்படின்னு சொல்லுறது விட்டு கொடுத்துடாதீங்க. ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் வந்து அதை ஒரு டைமில் வந்து சக்ஸஸ் ஆகும். எஸ். ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து அந்த முயற்சியை வந்து விடுறீங்க அப்படின்னு வந்து வச்சுக்கலாமே. ஸோ நான் வந்து எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி வந்து நான் வந்து விட்டுட்டேன் அப்படின்னா அதோட அந்த சாப்டர் க்ளோஸ் ஆகிடும். எகைன் நீ வந்து அதை எடுக்க போகிறது வந்து கிடையாது, நீ மறுபடியும் அந்த முயற்சியை வந்து எடுக்க போகிறேன். ஏன்னா நான் இவ்வளோ டைம் முயற்சி பண்ணி என்னால் முடியல அப்படிங்கும்போது நான் எகைன் வந்து அந்த முயற்சி வந்து நான் பண்ண மாட்டேன் இல்லையா? ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி இருக்காதீங்க. ஓகேவா? ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. ஈவன் யார் உங்கள் கூட இருக்காங்க இல்லை அப்படிங்கிறத வந்து
மேட்டர் கிடையாது உண்மையாகவே. ஸோ உனக்காக நீ வாழற இந்த லைஃப். ஸோ ஈவன் இப்போ வந்து நான் வந்து என்கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருக்கேன், உனக்காக தான் நீ வந்து வாழ்ந்துட்டு இருக்க. ஸோ பல கஷ்டங்கள் வந்தாலும் மூவ் ஆன் ஆகு. என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி லைஃப்பில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதே விஷயத்தை தான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து சொல்கிறேன். பிரச்சனைங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப்பில் வருங்க. இப்போ எப்படி நம்ம வந்து ரோட்டில் போகும்போது ஸ்பீட் பிரேக் வருது, ஸோ லைக் தட். அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து பிரச்சனை வரதோ துன்பங்கள் வருதோ அந்த மாதிரி தான். ஸோ ரோடு வந்து ஸ்மூத்தாக இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்பீட் ஆகி போய் ஆக்சிடென்ட் வந்து ஆகும். ஸோ அந்த மாதிரி அதனால் வந்து சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்ஸ் வந்து வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் லைஃப்லேயும் நம்ம வந்து எப்போவுமே வந்து ஹாப்பியாக இருக்கோம் அப்படிங்கும்போது வந்து அந்த ஹாப்பினஸோட ஒர்த்து வந்து வெறுத்துரும். அந்த ஹாப்பினஸ்ஸே வெறுத்து போயிடும். அந்த மாதிரி வந்து ஆயிரும். ஸோ அதனால வந்து ஜஸ்ட் உங்களுக்காக இந்த வீடியோ. எப்போ வந்து ஹாப்பியாக இருங்க, சேடில் வந்து தனியாக போயிடாதீங்க, அதை தொலைஞ்சு போயிடாதீங்க. யார் கூட இருக்காங்களோ இல்லையோ உங்களோட கோல்ஸு, உங்களோட லைஃப் ஆம்பிஷன் ஏதாவது உங்களுக்குன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்றைக்குமே சொல்கிறேன், உங்களை விட்டு என்றைக்குமே வந்து போகாது. ஸோ அதை வந்து மனசில் வச்சுட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருங்க. ஸோ எந்த இடத்துல வந்து பிரேக் ஆகி வந்து உட்காராதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து மற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்தாதீங்க. ஸோ அதை வந்து நானும் வந்து பழகிக்கிறேன், மற்றவங்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. ஈவன் நம்ம லைஃப்பில் வந்து நம்ம அப்பா அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்க வந்து அவங்க லைஃப்பை ஃபுல்லாக நமக்காக தான் வந்து வாழ்ந்துடுறாங்க. எஸ், அவங்க லைஃப் ஃபுல்லாக வந்து நமக்காக தான் வந்து வாழ்கிறாங்க. ஸோ என்றைக்கு வந்து அவங்கள வந்து விட்டு கொடுக்காதீங்க. தட்ஸ் ஆல். ஸோ எல்லாருக்கும் வந்து இந்த நியூ இயர் ரொம்ப சந்தோஷமாக அமைய வந்து வாழ்த்துக்கள். உங்களால் முடிஞ்ச விஷயங்களை வந்து நீங்கள் செய்யுங்க. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து அடுத்தவங்களுக்கு செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நீங்கள் செய்யுங்க. பிடிக்காத விஷயத்த ஒரு பொருள் செய்யாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் மற்றவங்க ஹர்ட் பண்ணுது அப்படின்னா தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் உங்கள்கிட்ட வந்து பிடிக்கல அப்படின்னா அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அது தப்பு கிடையாது. ஏன்னா அது வந்து மற்றவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. உனக்கு பிடிச்சிருக்கலாம், பட் அது வந்து மற்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த விஷயத்தை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கலாம். ஸோ அப்படி உங்களால் மாற்ற முடியல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பர்சன்ட்டை வந்து கொஞ்சம் தள்ளியும் இருந்துக்கலாம். ஸோ அவ்வளோதான் லைஃபு. ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகைன். ஸோ என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்து வந்து ஒரு சீரியஸ் மாதிரி ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இது இருக்குது, எனக்குள்ள ஒரு ஐடியா இருக்குது. ஏன்னா நான் வந்து இங்கே வந்து பெங்களூர் வந்து ஒரு 2 வருஷம் ஆச்சு. ஸோ அந்த 2 வருஷத்தில் நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள், என்னோடய லைஃப் எப்படி போயிட்டு இருக்குது, நான் இப்படி இருந்தேன், இப்போ இப்படி இருக்கேன், எல்லாத்தையும் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க வந்து ஒரு ஐடியா இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ரெடி பண்ணி போடுறேன். டாட்டா பை பை. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க, அவங்களையும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அவ்வளோதான். பாய்.